எப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்து நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பங்கூழ் தான் இருக்கும். அதுவும் சைடிஷ்க்கு இந்த தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புதினா ரேட்டு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அம்மா 2 கட்டு புதினா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு புதினா சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். புதினா சாதம் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 4 பச்சை மிளகாய், சீரகம், குட்டியாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே லைட்டாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி லீஃபு, கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு அண்ட் கடலை பருப்பு, வரமிளகாய் சேர்த்துட்டு பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் 2 கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் அரைச்ச புதினா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். புதினால இருக்க தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்த சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதம் போயிட்டா தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் அப்பளமும் வாழைக்காய் பொரியலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு பொரியலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் நான் வாழைக்காய் பொரியல் மட்டும்தான் வச்சேன்.